to App Studio. நான் பூபால் சமயம் இது எபிசோட் நம்பர் 2 in Vision Pro Developments. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆப் இருக்குது, ஆல்ரெடி ஆப்பிள் ஸ்டோரில் வச்சுருக்கோம். ஒரு ஐஃபோன் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு ஐபேட் அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து இதில் ஆப்பிள் விஷன் ப்ரோவில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாக்கா ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய டார்கெட்ஸ் இருக்குல்ல, அங்கே டார்கெட் போனீங்கன்னாக்கா பை டிஃபால்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஃபோன் அப்ளிகேஷனாக்கா ஐஃபோனுக்கு மட்டும்தான் கான்ஃபிகர் ஆகிருக்கும். உங்களுக்கு ஐஃபோன் சிமுலேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா iOS சிமுலேட்டரில் ஒன்லி ஐஃபோன் மட்டும் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும், ஐபேடை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து விஷன் ப்ரோவும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இங்கே ஜென்ரல் இந்த டார்கெட் கிளிக் பண்ணிங்க, ஜென்ரல் போய்ட்டுங்க, இங்கே சப்போர்ட்டட் டெஸ்டினேஷன்ஸில் இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆப்பிள் விஷன் ப்ரோன்னு வரும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். இதை எனேபிள் பண்ணது மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் வந்து இந்த அப்ளிகேஷனை என்ன பண்ண முடியும், உங்களால் ஆப்பிள் விஷன் ப்ரோவாலையும் ரன் பண்ண முடியும். ஜஸ்ட் ஷோர்ட்டியா ஓகே தாரிக்கோ. ஸோ வச்சு ரன் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2D விண்டோவில் வந்து பை டிஃபால்ட்டாக ரன் ஆகும். பெருசாக இப்படிப்பட்ட ஒரு விண்டோவுக்குள்ளே அந்த விண்டோக்குள்ளே ரன் ஆகி காட்டும். ஓகேவா, நிறைய யூஐ சேஞ்சஸ் வந்து மாறி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. நீங்கள் என்ன யூஐ இருக்குங்களோ அதே யூஐ வந்து அங்கே இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ தட் வுட் யூ குட் see lot of changes. ஸோ சோலார் சிஸ்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி கிட் இருக்குல்ல, ரியாலிட்டி கிட்டுக்குள்ளே வந்து சில மாடல் 3D எல்லாம் நம்ம லோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியாலிட்டி கிட்டோட சில ஏபிஎஸ் ஆக்சஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் 3D நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லணுனாக்கா மாடல் 3 இஸ் நாட் இன் த ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே டெஸ்டினேஷன் வந்து ஐஃபோன் வச்சிங்கனாக்கா, இதே நீங்கள் வந்து ஆப்பிள் ப்ரோன்னு வச்சிங்கனாக்கா இந்த எரர் போயிடும். ஏன்னா அது வந்து ஆப்பிள் ஓஎஸ்க்கு மட்டும்தான் அந்த ஏபிஎஸ் இருக்குது போல இருக்குது, ஐஃபோனுக்கு அந்த ஏபிஐ வந்து கிடையாது. ஸோ இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா கண்டிஷன் கம்பைலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் கம்பைலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ எங்கெங்கே வந்து அந்த மாதிரி ரியாலிட்டி கிட்டோட அந்த மாடல் 3D ரிலேட்டட் கோட் போகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாங்க கண்டிஷன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த கண்டிஷன் கம்பைலர் சொல்கிறேன் நான். இஃப் விஷன் ப்ரோவோட கோட் போடும்போது இந்த OS = XrOSன்னு போடும்போது இங்கே விஷன் ப்ரோட கோட் போட்டுங்க, இங்கே வந்து iOS ரிலேட்டட் கோடு வந்து இங்கே போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா இன்கேஸ் வந்து கம்பைல் பண்ணும்போதோ ரன் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஓஎஸ்க்கு சம்மந்தப்பட்ட கோடு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் வந்து அடிஷன் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது வந்து கண்டிஷன் கம்பைலர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் ஐஃபோனுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, விஷன் ப்ரோவோட கோடு போட்டு சிங்கிள் அப்ளிகேஷன் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் யூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இது பண்ணீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து விஷன் ஓஏக்கு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி இது நான் க்ரியேட் பண்ணுறேனாக்கா அதை யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணணும், தனி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து நான் பையலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை க்ரியேட் பண்ணதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் போய்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோன்னாக்கா ஸோ இங்கே விஷன் ஓஎஸ் இங்கே ஆப் போய்ட்டு இங்கே ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு இங்கே விண்டோஸ் மிக்ஸ்டு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னாக்கா இங்கே பேக்கேஜுக்குள்ளே வந்து ரியாலிட்டி கிட் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னாக்கா விஷன் ப்ரோவோட ப்ராஜெக்ட். ஒவ்வொரு ஆப்பிள் விஷன் ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து இந்த பேக்கேஜை ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்கோடு க்ரியேட் பண்ணி அதை வந்து இங்கே லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பேக்கேஜுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இதில் இருக்கிற சீன்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இங்கேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் ரைட் சைடில். ஸோ ஓப்பன் இன் ரியாலிட்டி கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இது ஒரு சீன் இருக்குல்ல, இது போல் வந்து மல்டிபிள் சீன்ஸ் வந்து இங்கே இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா சீன்ஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னும்போது நீங்கள் ஓப்பன் இன் ரியாலிட்டி கம்போஸ் ப்ரோன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த கம்போஸ் ப்ரோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 2 சீன்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஒன்று வந்து இம்மர்சிவ், இன்னொன்று வந்து சீன் அப்படின்னு சொல்லிட்டு. சீனில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் இது மட்டும் தான் இருக்குது. ஜஸ்ட் ஐம் டூயிங் டபுள் கிளிக். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சிம்பிள் ஸ்பியர் மட்டும்தான் இருக்குது. வேறு இம்மர்சிவில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பியர்ஸ் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்குது. இப்போது இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னாக்கா இங்கே ஆப் எப்படி ரன் ஆகுது பை டிஃபால்ட்டாக அப்படின்னாக்கா யூ குட் see it like this. ஸோ இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து அந்த சிங்கிள் ஸ்பியர் வந்து ரன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இம்மர்சிவ் வியூக்குள்ளே போய்ட்டு ஸோ இங்கே அடிஷ்னல் டியூ see this one இங்கே 2 ஸ்பேஸ் வந்து டாப்பில் வர மாதிரி பண்ணிடுறேன். ஸோ நான் மறுபடியும் கிளிக் பண்ணனாக்கா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை எப்படி கோடு ரைட் பண்ணியிருக்காங்கனாக்கா இங்கே வந்து ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க இம்மர்சிவ் ஐடின்னு சொல்லிட்டு. இங்கே இம்மர்சிவ் வியூக்குள்ளே இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே போகுது. இதுக்குள்ளே போனோம்னாக்கா இந்த ரியாலிட்டி வியூன்னு சொல்லிட்டு
இதில் 2 வியூ இருக்குல்ல நம்மக்கிட்ட. ஒன்று வந்து இம்மர்சிவ், இன்னொன்று சீன் அப்படின்னு சொல்லிட்டு. பை டிஃபால்ட்டாக சீனை வந்து ரெண்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாகல் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த இம்மர்சிவ் வியூ, ஸோ யூ குட் see it here. வெயிட் என்டிட்டியில் வந்து இம்மர்சிவ் சொல்கிறாங்க. எங்கன்னாக்கா இந்த ரியாலிட்டி கிட்டோட கண்டென்ட் ஆட் பண்ணி அந்த சீன்ஸ் எடுத்து வந்து இந்த கண்டென்ட்டுக்குள்ளே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ரியாலிட்டி வியூக்குள்ளே. இது வந்து நீங்கள் அந்த டாகல் பட்டன் கிளிக் பண்ணும்போது நடக்கிற ஒரு விஷயம். இன்கேஸ் நீங்கள் இந்த டாகல் பட்டன் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து ஓப்பன் இம்மர்சிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ண பார்த்தீங்கன்னா இம்மர்சிவ் வியூவோட ஐடி தரும்போது அந்த ஸ்பெசிஃபிக் இம்மர்சிவ் வியூ வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இதில் நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோன்னாக்கா இந்த இம்மர்சிவ் வியூ செகண்ட் இருக்குல்ல, இதை கான்ஃபிகர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அது போல் தெரியுது. சரியா? ஸோ இது வந்து இமேஜஸ் அந்த மாடல் 3D வந்து ரெண்டர் பண்ணது வித்தின் ஸ்பேஸுக்குள்ளே. இது வந்து இம்மர்சிவ் வியூக்குள்ளே உங்களை கொண்டு போயிட்டு இது போல் ரெண்டர் பண்ணதுக்கான கோடு. லெட்ஸ் see. இந்த கேமரா ரீசெட் பண்ணிங்க. சரியா? ஸோ இன்கேஸ் நீங்கள் சீன் மாடிஃபை பண்ணோம்னாக்கா இந்த கம்போஸர் வச்சு நீங்கள் புது சீனோட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல் போய்ட்டு நியூ சீன்ஸ்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் சீன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் ஆஃப் சீன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமேட்டிக் ஏற்ற மாதிரி ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்ணி ஷோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பை.